வணக்கம் அன்புள்ளவங்களுக்கு. இது உங்கள் பூக்கடைக்காரன் தென்காசி ஐயவரம். பார்த்துக்கோங்க, ஒரு 4 நார்பட்ட ஒரு கைட்டப்பு. இப்போ மீடியமாக இருக்கிற இதில் மட்டும் நான் பறக்கி வைக்கிறேன். ஏன் மீடியமாக இருக்கிற இதில் பறக்கி வைக்கிறேன்னா, இது வந்து அடிப்பகுதி அப்படிங்கிறதுனால ஒரு பூவை உடச்சி அது பெரிய இதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அதில் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய இதில் மட்டும் நான் பறக்கி வைக்கிறேன். நடுப்பகுதி இதில் பறக்கி வைக்கிற நமக்கு மாலை வந்து ஓரளவுக்கு நமக்கு தேவையான கணம் கிடைக்கும். இதே கணத்துக்கு நம்ம நந்தி பற்றி வைக்கிறதுனால நடுப்பகுதி பறக்கி வச்சாலும் நமக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் நடுப்பகுதிக்கு மட்டும் நடுப்பகுதி அதில் மட்டும் ஒன்று ஒன்றா என்னோடய பெருவிரலால் விரலை வச்சு அதில் அழுத்தி தாங்க கட்டிக்கிட்டு இருக்கேன். கைக்கு ஒரு சிவப்பு கலர் நூல் ஒன்று வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் மாலை லூஸாக இருந்தாலும் கேப் இருந்தாலும் அந்த சிவப்பு கலர் நூல் தெரியாது. வெளியே வந்து நம்ம பற்றி வச்சுருக்க வரிசை வந்து தெரியாது. மேக்ஸிமம் ஒரு சிலவங்க வெள்ளை கலர் நூல் யூஸ் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த நூலை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. இப்போ இதே மாதிரி இதில் ஒரு 18 வரிசை வரைக்கும் நான் கொஞ்சம் பெருக்கி வைக்கிறேன். 18 வரிசையும் பெருக்கி பார்க்கணும் அப்படின்னா டைமிங் ஆயிரும். ஏன்னா 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அதனால் வருஷம் வரைக்கும் பெருக்கி வச்சுட்டேன். இதாங்க வால். 4 வால் போட்டு வச்சுக்கிட்டேன். நான் எப்போதுமே 4 வால் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுக்கிடுவேன், தனித்தனியாக போட மாட்டேன். இப்போ கோல்டு பூ இதில் ஒரு 10 பூ கரெக்டாக வரிசைக்கு நிற்கும். கொஞ்சம் பொடிப்பூவை வைக்கல கொஞ்சம் லுக் இருக்கும், அதனால் பொடிப்பூவை வைக்கிறேன். ஒரு சில ஏரியாவில் பரும்பூவும் வரும். எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் பொடிப்பூ கிடைக்குன்னா நான் பொடிப்பூ வச்சுக்கிட்டேன். உங்கள் ஏரியாவில் பரும்பு கிடைச்சா பரும்பு வச்சுக்கலாம். பரும்பு வைக்க நமக்கு பெரும்பாலும் 10 பூ ஆகாது. 6 பூ 7 பூக்குள்ளே உட்காந்துரும். இதுக்கப்புறம் அந்த லீஃப் வந்து அந்த முனையை மட்டும் உடச்சி வைக்கிறேன். ஏன்னா தண்டு பகுதி வந்து கொஞ்சம் குச்சி மாதிரி இருக்கும். அதனால் தண்டு பகுதி நமக்கு தேவைப்படாது. முனிப்பகுதி மட்டும் வச்சா போதும். கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுதேன். இதை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நந்தி ஆவட்டன்னு சொல்கிற பூ. ஒரு ஏரியாவில் அந்த பூக்கு பேர் டக்கர்னு சொல்லுவாங்க. நம்ம எதில் போட்டிருக்க வாலோட கணத்துக்கு நம்மளால் எவ்வளோ நீட்ட முடியுமோ அவ்வளோ நீட்டி வைக்கிறேன். அதாவது நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் எனக்கு கணம் வந்து இவ்வளோ தான் ஏறுது நந்தியில். உங்களுக்கு கணம் ஏறுனுச்சுன்னா நீங்கள் கணம் கூட்டி போடுங்க. புதுசாக போடணும்னு நினைக்கிறவங்க இப்படின்னு போடலாம். இதில் ஒரு 7 வருஷம் வரைக்கும் அதையும் வச்சு கொஞ்சம் ஓட விடுதேன். ஏன்னா மாலை கொஞ்சம் ஹைட்டு வேணும் அப்படிங்கிறதுனால. இல்லை அப்படின்னா இதில் நார்மலாக மினிமம் 5 வருஷம் தான் வைப்பேன். ஏன்னா இந்த மாலைக்கு வந்து கொஞ்சம் போடலை, கொஞ்சம் போட்டால் நமக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறனால 7 வருஷம் வச்சுட்டேன். மறுபடியும் அதே மாதிரி அந்த லீஃப் எடுத்து
கீழே என்ன வச்சுருக்கணும் அதே மாதிரி மேலேயும் பற்றி வச்சுருக்கேன். கோல்டு இப்போ தெரி ஒரு எதல் ஒரு நந்தி எதில் முன்பக்கமாக தாய்க்கிறேன். கீழே வால் எப்படி போட்டிருக்கணும் அதே அமைப்பில் தான் பிறக்கி வைக்கிறேன். ஒரு சில இதில் இந்த ரஃபியான்னு சொல்லி ஒரு பிளாஸ்டிக் ரோப்பு மாதிரி ஒன்று உண்டு. அது வச்சும் கட்டுவாங்க, அது வச்சும் கட்டலாம். எங்கள் ஏரியாலையும் இது கிடைக்கும். அதனால் நீங்கள் அது கிடைச்சாலும் அதை வச்சு கட்டிக்கோங்க. ஆனால் எனக்கு இந்த அரைக்கலர் நூல் கைக்கு சாஃப்டாக இருந்துச்சு. ஒரு சிலவங்களுக்கு கைக்கு நார் காணலனாலும் நார் வச்சுக்கோங்க. ஏன்னா என்னோடய கைக்கு நார் போதுமானதாக இருந்துச்சு. அதனால் அந்த நார் என்னோடய கைக்கு தேவையான நார் வச்சுருக்கேன். பெரும்பாலும் 90% அந்த பூ அந்த இடத்துல வச்சே நான் மடக்கிடுவேன். எதுலேயும் பூவையும் மடக்கிடுவேன். ஒரு நந்தி ஒரு எதுலேயும் வச்சு பெருவரால் அழுத்தி பிடிச்சிடுவேன். இது மேலே ஏற ஏற கொஞ்சம் தட்டாக ஏறும். நம்ம அப்பப்போ கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கிடணும். இதில் ஒரு 13 வருஷம் வைக்கலான்னு நினச்சிருக்கேன். ஏன்னா 13 வருஷம் வைக்கல நமக்கு ஒரு ஜான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்சிரும். அப்புறம் அதே மாதிரி அந்த கோல்டு லீஃபு நந்தி மேலே வைக்கிற நந்தி ஒயிட் நந்தி மட்டும் ஒரு 11 வருஷம் வைக்கலான் இருக்கேன். ஏன்னா கீழே இருக்கிறத விட மேலே கொஞ்சம் லாங்காக நந்தி வைக்க வேண்டியிருந்துச்சு. வச்சு அதே மாதிரி கோல்டு வச்சு டாப் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த டாப்புக்கு ஏற்றுற எதல் ஒரு 11 வருஷம் வரைக்கும் வச்சு ஏற்றுறேன். பதினோரு வருஷம் வச்சு முடிச்சிட்டேன். கொஞ்சம் அளந்து பார்த்துக்கிடுவோம். 4 ஜான்கிட்ட வந்துருச்சு. மேக்ஸிமம் 3 ஜான் 4 விறக்கடை தான் போடுவேன். அதுவே கொஞ்சம் சால்ட்ரு போட்டது ஒரு வளர்த்தி வந்துடும். இதே மாதிரி நம்ம ஒரு 4 துண்டு போட்டுக்கலாம். இதை தண்ணி தெளித்து வச்சுருவோம். 4 துண்டு பார்த்துக்கோங்க. எனக்கு இப்படி ஏற்றும் போது கொஞ்சம் பூ கம்மியாக பிடிக்கிற மாதிரி என்னோடய ஃபீலிங். இதுதான் இந்த மாலை. இந்த மாலை ஒருக்கா தொங்க விட்டு ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோவும் எடுத்துருவோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.